guys, I need to tell you something. அது என்னன்னா இதுதான். இது என்னன்னு தெரியுதா? தன் காதலனுக்கு கஷாயத்தில் விஷம் வைத்து கொன்ற வழக்கில் காதலிக்கு தூக்கு தண்டனை விதிப்பு. புதுசாக இருக்குல்ல? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறேன். ஆண்களுக்கு இந்த மாதிரி நீதி கிடைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்து. ஏன்னா பொதுவாக பொண்ணுங்களுக்குனா தான் சின்ன விஷயம்னா கூட நிறைய பேர் வந்து நிற்பாங்க. ஆனால் ஆண்களை வந்து கண்டுக்க மாட்டாங்க. இந்த காதலிச்சு ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெண்களுக்குன்னா சடனாக வந்து நிற்பாங்க, கல்யாணத்தோடு நிறுத்துவாங்க. ஆனால் ஒரு ஆணுக்கு ஒரு பொண் பண்ணுற இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து யாருமே அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, கேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இதை ஒரு ஜட்ஜு இதுக்கு சரியான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காரு நம்மள மாரி ஆண்களுக்காக. அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அது யார் என்னன்றதை இப்போ பாருங்க. இப்போ தெரியுதா? இந்த சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆகுது. இதை யாரும் மறந்துருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆண்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்கும், பெண்களை வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க, எங்கே போச்சு மாதர் சங்கம், அது இது இது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. அந்த ஜட்ஜு இருக்காரு, ஜட்ஜு கடவுள்யா, ஆண்களுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. இது ஒரு முதல் துவக்கமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் துணையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.